இல்லை, அந்த ஒரு கருத்து எப்படி பார்க்குறீங்க? அதிமுக போயிருந்தா நமக்கு ஒரு சில எம்பிக்கள் கிடைச்சிருப்பாங்க. கிடைச்சிருக்க மாட்டாங்க, நான் அப்பயும் நம்புறேன். பிஜேபியோட போனதுனால தான் பாருங்க நமக்கு எம்பியே கிடைக்கல. பிஜேபியில் வந்ததுனால தான் இந்த 4.5% ஓட்டுனாச்சு கிடைச்சது பிஎம்கேக்கு. அதிமுக போயிருந்தா அதுவும் கிடைச்சிருக்கு. எதுக்கு இந்த மொழி பிரச்சனை இங்கே பேச வேண்டிய அவசியம் என்னாச்சு? சிவராஜ்குமார் என் குடும்பத்தில் ஒருத்தன், நான் அவர் குடும்பத்தில் ஒருத்தன், அதனால தான் இவர் இங்கே இருக்காருங்கிறதோட முடிச்சுட்டு போக வேண்டியது தானே. அது ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு. மிகப்பெரிய புத்திசாலியாம் கமல், முட்டா பையங்கிற கமல், அது பிச்சைக்காரன் வாந்தி எடுத்தாப்புல எதையாச்சும் பேசி வச்சு எதுக்கு இந்த குழப்பத்தை ஏற்படுத்தணும்? எதுக்கு இது இந்த இப்போ இரு மாநில பிரச்சனையாக இதை உருவெடுக்கணும்? ஒரு எம்பி சீட் கூட வாங்க வக்கு இல்லாமல் வழி இல்லாமல் போய் எம்பி சீட்டை வேணா பிரச்சாரத்துக்கு போகிறேன்னு சொன்ன நீ தானே. இந்தியாவின் முதல் தீவிரவாதி ஹிந்து தீவிரவாதின்னு சொன்ன அயோக்கிய பையன் ராஸ்கல் நீ தானே. அதை வேணாச்சும் அந்த பிரச்சாரத்தில் கேட்டான ஒன்று ஹிந்து தீவிரவாதத்தை ஒன்று புதுசாக கண்டுபிடிச்சான் அந்த மனுஷன், முட்டா பையன். ஒரு பிரச்சனை பூதாகரம் ஆகிறது என்றால் அதை அணைப்பதற்கான முயற்சியை பண்ணணும். சீமான் ஒரு முட்டாள். சைனா பெரிய நாடு, பாகிஸ்தான் சின்ன நாடு, அவன் அடிக்க போற ஆம்பளை இருந்த சைனா வாடுறா பேசணும். அந்த முட்டா பைய சீமா முழுக்கு இருக்கேன். அந்த சைனாவே ஓட ஓட அடிச்சவன் எங்க மோடி தெரியுமா? அவருக்கு மறந்துடுவான். தமிழ் தாத்தா ஊவே சாமிநாதையர் தமிழகத்தின் சிற்பி இல்ல. உள்துறை அமைச்சராகவே இருந்து பதவி வகித்து ஒரு பைசா ஊழல் செய்யாமல் தனது இறுதி நாட்களில் பாயில படுத்து கிடந்தார் ஜிஹெச்சில் கக்கனையா. அவர் நவீன தமிழ்நாட்டின் சிற்பி இல்லை. சர்க்காரியா கமிஷன் என்ற ஒரு ஊழலை விசாரிப்பதற்கு இந்தியாவிலேயே முதன்முறையாக ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டது. கருணாநிதி தலைமையிலான ஆட்சியின் மீது கருணாநிதியை குற்றவாளியாக்கி அந்த கமிஷன் விசாரிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஊழல்வாதி தான் இந்த தமிழ்நாட்டினுடைய நவீன தமிழ்நாட்டின் சிற்பி. சமச்சீர் கல்வி என்ற ஒரு கல்வி திட்டத்தை கொண்டு வந்து கல்வியை நாசப்படுத்தியவர் தான் தமிழ்நாட்டின் நவீன சிற்பி. பேசு தமிழா பேசினர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே நடிகர் ரவி அவர்கள் இணைந்துள்ளார். அவரிடம் கேட்பதற்கு நிறையா இருக்குது. வணக்கம் சார். வணக்கம் கிரண் சார். முதற்கட்டமாக பாமகவுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த உட்கட்சி மோதல் பொதுவெளியில் அனைவரும் அதை பற்றி பேச தொடங்கியிருக்காங்க. ராமதாஸ் அவர்களுடைய அந்த ப்ரெஸ் மீட்டு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. அன்புமணி அவர்கள் மேலே மிகப்பெரிய குற்றச்சாட்டு அடுக்கடுக்காக வைக்கிறாரு. அதாவது அவர் ராமதாஸ் அவர்கள் அதிமுக கூட்டணியை விரும்பினார், ஆனால் அன்புமணி அவர்கள் என்டிஏக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொன்னார். என்ன இல்லைனா நீங்கள் தான் எனக்கு கொல்லி வைக்கணுங்கிற அளவுக்கு போயிருக்காரு. முதற்கட்டமாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த பாமக மோதலை? பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற ஒரு கட்சிக்கு இதே போல் துரதிர்ஷ்டம் வந்திருக்கக்கூடாது, அமைந்திருக்கக்கூடாது என்று நானும் விரும்புகிறேன். பாட்டாளி வர்க்கத்தினுடைய ஒரு குரலாக, வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பாட்டாளி வர்க்கத்தின் குரலாக ஒலிக்கக்கூடிய ஒரு நல்ல இயக்கம், சமூக நீதிக்காக போராடிய ஒரு இயக்கம். அதில் கான்ட்ரவர்சியும் இருக்குது, நமக்கு விமர்சனங்களும் இருக்குது, எதிர்கருத்துக்களும் இருக்குது. இருந்தாலும் அந்த பகுதிகளில் ஒரு கோலோச்சு கொண்டிருந்த ஒரு கட்சி, நான் அரசியலுக்கு வரமாட்டேன், என் குடும்பத்தை சார்ந்தவர்களும் அரசியலுக்கு வரமாட்டாங்க, எந்த பதவியும் நான் வகிக்க மாட்டேன், இதெல்லாம் கட்சி ஆரம்பித்தப்போ டாக்டர் ராமதாஸ் ஐயா சொன்ன வார்த்தைகள். இதை எதையுமே அவங்க இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணலை. குடும்பத்தை சார்ந்தவங்க கட்சிக்கு வந்தாங்க, பதவி வந்தாங்க. அன்புமணி ராமதாஸ் வந்தார், சௌமியா அன்புமணி போட்டி போட்டாங்க. இன்றைக்கி டாக்டர் ராமதாஸை கட்சியின் தலைவராக தன்னைத்தானே பிரகடனம் படுத்திக்கிட்டார். ஸோ இதெல்லாம் எல்லா அரசியல் கட்சியிலையும் நடக்கிறது தான். அது பாட்டாளி மக்கள் கட்சி என்கின்ற பொதுவெளியில் இருக்கக்கூடிய வன்னிய சமுதாய மக்களின் பிரதிநிதிப்படுத்தக்கூடிய ஒரு கட்சியாக இருந்த கட்சி இன்று டாக்டர் ராமதாஸின் அவர்களுடைய குடும்ப கட்சியாக மாறிவிட்டது. அதற்கு காரணம் டாக்டர் ராமதாஸ் ஐயா தான். வெளியிலேருந்து யாரும் அதை செஞ்சிருக்க முடியாது. முதல் முறையாக ரவீந்திரன் துரைசாமி ஐயா பல இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, எனக்கு தர்றேன்னு சொன்ன ராஜ்யசபா சீட்டை தான் அன்புமணிக்கு கொடுத்தாங்க, அன்புமணியை அமைச்சராக்குனாங்க அப்படின்னு பல இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறார். ஸோ ரவீந்திரன் துரைசாமி போன்ற ஆகச்சிறந்த அரசியல் செய்யக்கூடியவர்களையும் அரசியல் ஞானிகளையும் ஒதுக்கிட்டு தன் பையனுக்கு அதில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததனுடைய பின்விளைவை தான் அனுபவிப்பதாக அவரே சொல்கிறார். டாக்டர் ராமதாஸ் ஐயாவே சொல்கிறாரு. பட் இப்படிப்பட்ட ஒரு நிலை அந்த கட்சிக்கு வந்திருக்கக்கூடாது. இதில் இரண்டாம் கட்ட தலைவர்கள் முயற்சி எடுத்து இப்படி ஒரு பொதுவெளியில் பிரஸ்ட் அவுட் ஆகிற அளவுக்கு ஆகாமல் தடுத்து நிறுத்தி இருக்க வேண்டும். இப்படி நீங்கள் ஒரு கன்சர்னாக சொன்னதுக்கு காரணம், நீங்கள் ஒரு பாஜக ஆதரவாளர், நாளைக்கு பாமக இந்த அப்படி பார்க்கல சார், அப்படி பார்க்கல. இதை தப்பாக பேசினா நம்ம தப்பாக விமர்சனம் பண்ண போகிறோம். உங்களுக்கே தெரியும், உங்கள் இன்டர்வியூலேயே நான் அதிமுகவையும் திரு எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ விமர்சனம் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு எனக்குமே தெரியும்.
இவ்வளோ விமர்சனம் தேவையான்னு கூட நீங்கள் என்ன கேட்டிருக்கிறீங்க, ஞாபகம் இருக்கா? ஆமாம், நிறைய ஞாபகம் இருக்கு. இன்னைக்கு என் கட்சி தலைமை, என் தலைவர்கள் சொல்லிட்டாங்க, அதிமுக கூட்டணி நீங்கள் அதுக்கு வேலை செய்யுன்னு சொல்லியிருக்காங்க. முதலமைச்சர் வேட்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி முதல்வராக்க என்னால் முடிந்தவரை நான் போராடுவேன், வேலை செய்வேன், களத்தில் போய் நிற்பேன், வீடு வீடாக போய் ஓட்டு கேட்பேன், தெரு தெருவாக போய் பிரச்சாரம் பண்ணுவேன். ஏன்னா கட்டளை இட்டது என் கட்சி தலைமை. அதற்கு அடிபணிந்து செல்ல வேண்டியது ஒரு தொண்டனுடைய கடமை. பாமக நம்ம கூட்டணிக்கு வருமா வராதான்னு இன்றைய தேதி வரைக்கும் நிச்சயம் இல்லை. அப்போ நான் ஒரு கன்சர்னாக எடுத்து பேச வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. பட் அந்த பகுதி மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான கட்சி என்று பிரகடனப்படுத்தி அதற்காக உழைத்த ஒரு கட்சி இன்னைக்கு குடும்பத்தின் காரணமாக அது சின்னாபின்னமாவது போன்ற ஒரு சூழலை உருவாகி இருக்கக்கூடாது. திரு கோகா மணி அவர்கள் மிகப்பெரிய அளவில் அந்த பிரச்சனை வெடித்து விடக்கூடாது என்பதற்கு பயங்கரம் மெனக்கட்டிருக்காரு. அதையும் மீறி பெரிய டாக்டர் ராமதாஸ் ஐயா வெளியில் ஊடகங்களை சந்தித்து இப்படிப்பட்ட கருத்துக்களை தெரிவித்தது மனசுக்கு சங்கடமான ஒரு நிகழ்வாக தான் நான் பார்த்தேன். அன்புமணி அவர்களது இடத்திலிருந்து பார்த்தால் அன்புமணி அரசியல் வாழ்க்கையில் இது மிகப்பெரிய கரும்புள்ளியாக மாறிடுச்சு. இன்னைக்கு அவர் பேசியிருக்காரு, ஒரு சாதாரண தொண்டனாக தொடர்வதில் நான் அதை தான் விரும்புகிறேன் அப்படின்னு பேசியிருக்காரு. இல்லை, இவர் அன்புமணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் அவர் டாக்டர் ராமதாஸுக்கு எதிர் நிலைப்பாட்டை அவர் எடுத்தால் அது அவருக்கு மைனஸாக போயிடுமோன்னு அவர் நம்புகிறாரு. பட் மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள் கூட்டத்தை போட்டால் 10 பேர் தான் வந்தாங்கன்னு அவரே சொல்கிறாரு. பத்திரிகையிலையும் செய்தி வந்தது. தடுத்து நிறுத்தியது அன்புமணி தான் சொல்கிறாரு. பட் இதற்கெல்லாம் விளக்கம் சொல்லக்கூடியது டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான். திரும்ப அதிமுகவோட தான் நான் போகணும்னு நினச்சேன், இவர் பிஜேபிக்கு கூட்டு போயிட்டாருன்னா பிஜேபியை குறைத்து மதிப்பிடுகிறார் டாக்டர் ராமதாஸ்ன்னு நான் பார்க்குறேன். இல்லை, அந்த ஒரு கருத்தை எப்படி பார்க்குறீங்க? அதிமுகவோட போயிருந்தா நமக்கு ஒரு சில எம்பிக்கள் கிடைச்சிருக்க மாட்டாங்க, நான் அப்பயும் நம்புகிறேன். பிஜேபியோட போனதுனால தான் பாருங்க நமக்கு எம்பியே கிடைக்கல. பிஜேபியில் வந்ததுனால தான் இந்த 4.5% ஓட்டுனாச்சு கிடைச்சது பிஎம்கேக்கு. அதிமுக போயிட்டு அதுவும் கிடைச்சிருக்காது. பிஎம்கேயோட வாக்குகள் முழுவதையும் அதிமுக சுவீகரிச்சிருச்சு. அவங்க ஊர்லேயே அவங்க இடத்துலையே 9 இடத்துல டெபாசிட்டே போயிடுச்சு. தனக்குன்னு இருந்த ஓட்டு வங்கியே போயிடுச்சு பாமகவுக்கு. அதுக்கு காரணம் அங்கு நடந்த இந்த டைனஸ்டிக் பாலிடிக்ஸ் தான் இதுக்கு காரணம். அங்கே யாருக்கும் முன்னேற்றம் இல்லை. தமிழ்குமரனை வெளியே அனுப்புனா ஈஸியாக வெளியே அனுப்பிடுறாங்க. டோல்கேட் முருகனை வெளியே அனுப்பணும்னா ஈஸியாக வெளியே அனுப்பிட்டாங்க. ஸோ அன்புமணி ராமதாஸ்னா ஒரு பத்திரிகையாளரை சந்தித்து இவ்வளோ பெரிய விஷயத்தை குடும்பத்தில் நடந்த, வீட்டுக்குள் நடந்த சண்டை சச்சரவுகளெல்லாம் பொதுவெளியில் சொல்லி டாக்டர் ராமதாஸ் ஐயாவின் உயரத்திற்கும் அவருடைய அரசியல் உயரத்திற்கு அவர் இப்படிப்பட்ட விஷயங்களை பொதுவெளியில் பேசியிருக்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்தாக தான் இருக்குது. பட் அந்த கட்சி விரைவில் ஒற்றுமை அடைய வேண்டும். அன்புமணி ராமதாஸ் தலைமையில் அந்த கட்சி இயங்குமே என்றால் அந்த கட்சி பழைய புத்துணர்ச்சியை பெறும் என்பதும் எனது நம்பிக்கை இருக்குது. இந்த விவகாரத்தை அப்படியே ஒரு புறம் வச்சுட்டு முக்கியமாக உங்கள் துறைக்கு வருவோம் சார். சினிமா துறையில் கமல்ஹாசன் அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. சிவராஜ்குமாரோட அப்படியே சும்மா பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படியே போகிற போக்கில் உங்கள் மொழி என்னுடைய மொழியிலேருந்து தானே வந்திருக்கு அப்படின்னு தமிழ் மொழியிலேருந்து வந்தது கன்னடம் என்று சொன்ன ஒரு கருத்து இப்பொழுது காட்டுத்தீயாக பரவி மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு. மன்னிப்புலாம் கேட்க முடியாது, நான் சொன்னது தான், பாசத்தில் சொன்னதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்க முடியாது என்று கமல்ஹாசன் சொல்லிவிட்டாரு. உடனே அங்கே தக்லைஃப் படத்தை பேன் பண்ணிடுவோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு இங்கே சீமானவர்கள் எந்த ஒரு கன்னட படத்தையும் நாங்கள் வெளியிடாமல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? செத்து போன விஷயத்தெல்லாம் எடுத்து பேசுகிறதே இந்த திராவிடவாதிகளுக்கு, கமலை போன்ற அதிமேதாவிகள், புத்தியற்ற மூளையற்ற அதி புத்திசாலிகளுக்கும் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. தமிழ்லேருந்து தான் கன்னடம் வந்துச்சு அப்படி என்பதற்கான சான்றுகளையும் மொழியியல் ஆய்வாளர்கள் கொடுத்த சான்றுகளையும் நீ வெளியில் வச்சுருக்கணும். பிரச்சனை வந்துருச்சு இல்லை. கேரளாவில் போய் என்ன பேசுகிறாரு? கேரளாவில் பேசுகிறப்ப இதையெல்லாம் மொழியியல் ஆய்வாளர்கள் பார்த்து கொள்வார்கள், இதையெல்லாம் நாம் கடந்து சென்று விடுவோம் அப்படின்னு சொல்கிறார். இதே கமலஹாசன் தான் சொல்கிறார். அப்புறம் ஏன் அதை நீ பேசுகிற? 2 மாநிலத்துக்குள்ளே மாநில பிரச்சனையை உருவாக்குவதற்கு நீ ஏன் முயற்சி பண்ணுற? ஏற்கனவே அவனுக்கு நமக்கும் வாக்கியா தகராறு இருக்குது. ஏன் கையை பிடிச்சி இழுத்தங்கிற கதையாக இருக்கா இல்லையா? இது ஏற்கனவே தண்ணி தர மாட்டாங்கிறான். நீ இதெல்லாம் பேசுனா என்ன பண்ணுவான்? இப்படி பேசிட்டாரு, கன்னடத்தை கேவலப்படுத்தி விட்டார், தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்கக்கூடாதுன்னு இந்த வாட்டாள் நகராட்சி போன்ற உடனே துள்ளி குதிப்பார்கள் கர்நாடகத்தில். எதுக்கு இந்த மொழி பிரச்சனை இங்கே பேச வேண்டிய அவசியம் என்னாச்சு? சிவராஜ்குமார் என் குடும்பத்தில் ஒருத்தன், நான் அவர் குடும்பத்தில் ஒருத்தன், அதனால தான் இவர் இங்கே இருக்காருங்கிறதோட நீ முடிச்சுட்டு போக வேண்டியது தானே. அது ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு. மிகப்பெரிய புத்திசாலியாம் கமல், முட்டா பையங்கிறேன் கமல். எல்லாம் அறகுறையா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தனக்கு எல்லாம் தெரியுங்கிறது போல ஒரு பிரகடனத்தை பண்ணி பொதுவெளியில் பேசுறது அவருக்கும் புரியாது, எதிரில் உட்காந்துருக்கும் புரியாது, குழப்பி பிச்சைக்காரன் வாந்தி எடுத்தாப்புல எதையாச்சும் பேசி வச்சு எதுக்கு இந்த குழப்பத்தை ஏற்படுத்தணும்?
எதுக்கு இது இந்த இப்போ 2 மாநில பிரச்சனையாக இதை உருவெடுக்கணும்? அங்கே தமிழன் வாழ்கிறான், நாளைக்கு போய் தமிழனை பிடிச்சி அடிப்பான்னு தமிழன் அங்கே வாழ்வதற்கான அங்கே சூழல் வந்து கெட்டு போயிடும்ல. தண்ணியை திறந்துட்டா அவன் அடிக்கிறாங்க தமிழ்நாட்டுக்காரன், தண்ணி கேட்டால் அடிக்கிறான். ஓ மொழியே ஏன் மொழியோட பிறந்ததுறான்னு சொன்னாக்கா அவன் பூந்து தமிழ் அங்கே வாழ்கிற தமிழர்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? ஏன் இந்த குட்டி கலாட்டாவை ஏற்படுத்துறாரு கமல்? அது ரொம்ப கான்சியஸாக சொன்ன மாதிரி தெரியல சார். அப்படியே போகிற போக்கில் கான்சியஸாக சொல்லிட்டேன், பிரச்சனை ஆயிடுச்சு. நான் திட்டமிட்டு எதையும் சொல்லவில்லை, எங்கேயோ படித்ததை அறகுறையாக புரிஞ்சுக்கிட்டு நான் சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சுன்னு மன்னிப்பு கேட்டு போனேன். மன்னிப்புலாம் கேட்க மாட்டேன். இமேஜ் போயிடும். இமேஜ் போயிடுச்சு. எங்கே இமேஜ் இருக்குது? டிவியை உடச்சில்ல, அரசாட்சி நடத்துகிறாங்கன்னு சொன்னில்ல, குடும்ப ஆட்சின்னு சொன்னில்ல, இப்போ ஒரு வீடியோ வந்து யாருக்கோ கொடுத்த இன்டர்வியூ வைரல் ஆகிட்டு இருக்குல்ல, அதெல்லாம் விட்டுட்டு திரும்ப போய் அறிவாலயம் வாசலில் பிச்சை எடுத்து உட்காந்துருக்கிறீங்க, ஒரு எம்பி சீட்டுக்கு உட்காந்துருந்தீங்க. அப்போ உன்னோட இமேஜ் போகலையா? எந்த குடும்பத்தை ஏற்று நீ அரசியல் பண்ணியோ அதே குடும்பத்தின் பேனரில் கூட ரெட் ஜெயின் பூவில் சேர்ந்துக்கிட்டு 5 படம் தயாரித்து ஒரு 1000 கோடி சம்பாரித்து வீட்டில் உட்காந்துருக்கிறிய. அப்போ இமேஜ் போகலையா? இந்த படம் கூட இன்டைரக்டாக ரெட் ஜெயின்டோடைய தேவையில தானே இந்த படம் வெளியே வரப்போகுது. அப்போ இமேஜ் போவாதா? திமுகவை எதிர்த்து தான் நீ அரசியலுக்கு வந்த, திமுகவை திட்டி தானே நீ அரசியலுக்கு வந்த, ஊழல் கட்சின்னு சொல்லி தான் நான் கட்சி ஆரம்பித்தேன். நான் வந்து இப்போ இந்த வாரிசு அரசியலை எதிர்த்து தான் நீ பேசிக்கிட்டு இருந்த. இன்றைக்கும் அதே வாரிசு அரசியலை போட்டி கொண்டாடுறதுக்கு ஒரு எம்பி சீட் கூட வாங்க வக்கு இல்லாமல் வழி இல்லாமல் போய் எம்பி சீட்டை வேணாம் பிரச்சாரத்துக்கு போகிறேன்னு சொன்ன நீ தானே. இந்தியாவின் முதல் தீவிரவாதி ஹிந்து தீவிரவாதின்னு சொன்ன அயோக்கிய பெயர் ராஸ்கல் நீ தானே. அதை வேணாச்சும் அந்த பிரச்சாரத்தில் கேட்டானா ஒன்று? ஹிந்து தீவிரவாதத்தை ஒன்று புதுசாக கண்டுபிடிச்சா அந்த மனுஷன் முட்டா பைய. இல்லாத ஒரு விஷயத்தை, இப்போ பேசக்கூடாத விஷயத்தை பேசி 2 மாநிலத்தில் வாழக்கூடிய கன்னடர்களுக்கும் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய கன்னடர்களுக்கும் கன்னடத்தில் வாழக்கூடிய தமிழர்களுக்கும் பெரிய பிரச்சனையை உண்டாக்கி அவங்க வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்குறான். நான் என் ரிலேட்டிவ் கன்னடத்தில் இருக்கான், கர்நாடகாவில் இருக்கான், அவன் அடிபட்டான், நான் என்ன பண்ணுவேன்? இங்கே உள்ள 10 கன்னடம் நான் அடிப்பேன். என் மச்சான் அடிபட்டுட்டான், என் தம்பி அடிபட்டுட்டான், என் அண்ணன் அடிபட்டான், நீ ஏன்டா இங்கே இருக்குன்னு நான் போய் அடிப்பேனா இல்லையா? அப்போ இங்கே உள்ள கன்னட மக்களுக்கும் பிரச்சனை, அங்கே வாழ்கிற தமிழர்களுக்கும் பிரச்சனையை உருவாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பிரச்சனை பூதாகரம் ஆகிறது என்றால் அதை அணைப்பதற்கான முயற்சியை பண்ணும். சீமான் ஒரு முட்டாள். சைனா பெரிய நாடு, பாகிஸ்தான் சின்ன நாடு, அவன் அடிக்க போற, ஆம்பளையா இருந்தா சைனா வாடுறா பேசணும் வந்து அந்த முட்டா பைய சீமா முழுக்கு இருக்கேன். அந்த சைனாவே ஓட ஓட அடிச்சவன்டா எங்க மோடி, தெரியுமா அவனுக்கு? மறந்துடுவானுங்க. கல்வான் பள்ளத்தாக்கில் என்ன நடந்தது? சைனா ராணுவம் பின்னோக்கி சென்றது, அதான வரலாறு. இந்த தக்கான பீடபூமியை எங்க ஒரு இடத்துல பார்டரில், நேபாளம் பார்டரில் 3 மாசம் நின்னாங்களே எய்த்து. இதுக்கு மேல நீ வரக்கூடாது, வந்தான அடிப்பன் இந்திய ராணுவம் நின்றுச்சு இல்லை, திரும்ப சைனா ராணுவம் தானே பின்னோக்கி போணுச்சு. இந்த ஹிஸ்டரியில் சீமான் முரட்டு பயலுக்கு தெரியுமா, முட்டா பயலுக்கு தெரியுமா? சைனாவை அடிச்சிடுவியா, பாகிஸ்தானை மட்டும் அடிக்கிற, காத்தை நிறுத்த முடியுமா, தண்ணியை நிறுத்துற? ஆனால் முட்டா பயலே, மூளைக்கட்டவனே, தண்ணியை நிறுத்தினா தாண்டா, எரியறதை பிடுங்கினா தாண்டா கொதிக்கிறது அடங்கும். உனக்கு புத்தி இருக்கடான்னு நான் கேட்குறேன். அதே போல இந்த பிரச்சனையில் ஒரு கன்னட சினிமாவை கூட நாங்கள் வெளியிட மாட்டோம். வெளியிடாத. அவன் இண்டஸ்ட்ரி சின்ன இண்டஸ்ட்ரி, ஓ இண்டஸ்ட்ரி பெரிய இண்டஸ்ட்ரி. அவன் 3 கோடி ரூபாய்க்கு படத்தை எடுத்து முடிச்சிருவான் பெரிய ஹீரோவை வச்சு. நீ ஒரு பெரிய ஹீரோ வச்சு படம் எடுக்கணும்னா 40 கோடிக்கு 50 கோடிக்கு படம் எடுக்கணும். அப்போ 4 ஸ்டேட்டில் அது ரிலீஸ் ஆனால் தான் போட்ட பணத்தை எடுக்க முடியும். அவன் 5 கோடிக்குள்ள தான் பட்ஜெட்டு. காந்தாரா, இந்த கேஜிஎஃப் போன்ற படங்கள்லாம் பெரிய பட்ஜெட்டில் எடுத்த படங்கள். மற்றவெல்லாம் கன்னட பட்ஜெட்னா கன்னட மக்களுக்கு தேவையான 5 கோடிக்கு பட்ஜெட் படம் எடுத்து முடிச்சிருவான். நீ கன்னடக்காரனை இவ்வளோ பேச்சு பேசுறிய, கன்னட இண்டஸ்ட்ரியில், சீரியல் இண்டஸ்ட்ரியில் ஒரு தமிழை போய் ஒரு டயலாக் பேசி நடிக்க முடியாது. ஆனால் இங்கே கன்னட நடிகர்கள் கொட்டி கிடக்காங்க. தமிழ் சீரியலில் தமிழ் நடிகர்களுக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டாங்குது. கன்னட நடிகர்கள் வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க தமிழ் சீரியலை. அதை பற்றி பேசுங்கடா. ஒரு பயம் பேச மாட்டாங்க. அதை பற்றி நீ மொழி பிரச்சனையை பேசுறியா, நீ இண்டஸ்ட்ரியை காப்பாற்ற பேசுறியா? இந்த இண்டஸ்ட்ரியை நாசமாக தானே பேசிகிட்டு இருக்க. அவன் கன்னட படம் வராதுன்ட்டான், தண்ணி கொடுக்க மாட்டாமா, அடுத்து அங்கே வாழ்கிற தமிழர்களை அடிப்பான், இங்கே போகிற தமிழ் பதிவு கொண்ட அந்த காரை அடித்து நொடுப்பான். நீ திரும்பி அடிக்க போறியா? சீமா நடிப்பியா? வீரவசனம் பேசுறது பிரச்சனை இல்லை, யார் வேணாலும் வீரவசனம் பேசலாம். இந்த பிரச்சனை வந்துடுச்சு. கமல் இப்போ பாண்டே சிறப்பாக ஒரு விஷயம் சொன்னார். இதில் தமிழ்லேயே நீங்கள் பல வார்த்தைகள் இடத்துல சமஸ்கிருத கலப்பு இருக்குது. சமஸ்கிருத வார்த்தைகள் தமிழில் கொட்டி கிடக்குது. சமஸ்கிருத வார்த்தையும் தமிழுக்கும் சேர்ந்து இணைந்தது தான் கன்னட மொழியும் தெலுங்கு மொழியும் உருவானுச்சு. தமிழ்லேருந்து நேரடியாக உருவான மொழி மலையாளம். அதில் தமிழ் மொழி நிறையா இருக்கும். மலையாளம் இங்கே டீப்பாக பேசுனா கூட தமிழ்நாட்டுக்காரன் மொழி தெரியாட்டி புரிஞ்சுக்குவான். ஏன்னா தமிழ் வார்த்தைகள் அப்படியே அங்கே இருக்கும் அப்படின்னு ஒரு டீட்டெயில் விளக்கம் திரு பாண்டே சொல்லுங்க. அதான் உண்மை. இப்போ நீங்கள் கன்னடத்தில் சமஸ்கிருதத்தில் பிஹெச்டி பண்ண போகிறீங்க. நீங்கள் சொல்லுங்கள், உதயசூரியன் தமிழா?
சீமானுங்கிற வார்த்தை தமிழா சார்? நீ என்ன தமிழுக்கு வந்து பெரிய பெரிய புடிக்காட்டம் பேசிட்டு இருக்க? நீ செந்தமிழன் சீமானா? மற்றவன்லாம் செந்தமிழ் புரியாது, இவனுக்கு மட்டும் தான் செந்தமிழ் புரியும். நாட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துடுச்சு, அதை சரிப்படுத்துறதுக்கும் ஒரு ஆலோசனை சொல்லி இந்த பிரச்சனை தீவிரமடையாமல் பார்த்து கொள்வதற்கும் இப்போ வந்து பிரச்சனை உலகளாவிய எல்லா இடத்துலையும் எல்லாரும் வாழ்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு பெங்களூரில் கிட்டத்தட்ட இப்போ ஒரு திருமணத்துக்கு போயிருந்தேன். ஒரு என்னுடைய காலேஜ் மேட்டோடைய பையன் திருமணத்திற்கு. அவன் பெங்களூரில் செட்டில் ஆகிருக்கிறான். அங்கே போனால் கல்யாண மண்டபம் முழுவதும் நிரம்பி வழிகிறது தமிழ் குடும்பங்களாக இருக்குது. கன்னடத்துலேருந்து வந்தவங்க, கன்னடத்தை தாய்மொழியாக பேசக்கூடியவர்கள் வந்தது ஒரு 100 ஃபேமிலி இருக்குன்னா, தமிழை தாய்மொழியாக பேசக்கூடியவர்கள் 1000 ஃபேமிலி வராங்க. அவன் அங்கே பிசியோதெரபிஸ்டாக இருக்கான். அப்போ அந்த திருமணம் ஃபுல்லாக அவங்க தான் நிறைஞ்சிருந்தாங்க. அந்த குடும்பங்கள்லாம் பாதுகாப்பு இருக்குமா? சீமான் சொல்கிற வார்த்தையை கேட்டு நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் இவன் சொல்கிறதுனால இருக்குமா? இல்லை, நீ மன்னிப்பு கேட்க மாட்டேன், ஆதாரத்தை தரேன், ஆதாரத்தை கொடு. ஆதாரத்தை கொடுக்கணும்ல, ஆதாரம் இல்லாமல் நீ பேசக்கூடாதுல்ல. உனக்கு பெருமை, எனக்கு பெருமை தான். தமிழ்லேருந்து தான் தென்னிந்திய மொழிகள் உருவானது. திராவிட மொழி குடும்பம்னு சொல்லுவாங்க, திராவிட பகுதியின் மொழி குடும்பம். உடனே திராவிடர்கள் மொழி குடும்பம்னு பரதேசி பசங்க. திராவிட மொழி குடும்பம்னு துளுலேருந்து, கன்னடத்துலேருந்து, மலையாளத்துலேருந்து, தெலுங்குலேருந்து, தமிழ் எல்லாம் சேர்ந்தது திராவிட மொழி குடும்பம். ஒன்றை ஒன்று தொடர்புபடுத்தி தான் இருக்கும். அது உடனே ஒரு மொழியிலிருந்து தான் இன்னொரு மொழி உருவாச்சுன்னு சொல்கிறதே தப்பு இல்லை. அப்போனா அதுக்கான ஆதாரத்தை மொழியியல் வல்லுநர்கள் கொடுத்துருக்காங்க. இப்படி சொல்லி இதில் டாக்டரேட் வாங்கி ஆய்வறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க, இந்த நாள் இதை செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற ஆதாரத்தை கமலஹாசன் வெளியிட்டுட்டு, ஸோ நான் சொன்னது உண்மை, சத்தியம், நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்டான்னு சொல்லணும். சத்யராஜ் 3 வருஷம் கழிச்சு மன்னிப்பு கேட்டாரா? மன்னிப்பு கேட்டாரா சார்? பாகுபலி ஓடணுங்கிறதுக்காக 3 வருஷம் கழிச்சு கேட்டார். இந்த படம் ரிலீஸ் ஆகிறப்ப கமல் மன்னிப்பு கேட்டாலும் கேட்பார். ஏன்னா உதயநிதி படம் உள்ளே இருக்குது, பணம் ஃபுல்லாக உதயநிதி பணம். அந்த படத்தை அவங்க ரிட்டர்ன் எடுக்கணும்ல, அப்போ ஒரு மன்னிப்பு கேட்பார். இது தேவையற்ற பிரச்சனை, தேவையில்லாத விஷயத்தை தேவைப்படாத நேரத்தில், பேசக்கூடாத நேரத்தில் பேசக்கூடாத விஷயத்தை கமல் பேசக்கூடியவர் தான். நீ கமலுக்கு சப்போர்ட் பண்ணுறதா நினச்சி சீமான் பேசுவது அங்கு வாழும் தமிழர்களுக்கு பாதுகாப்பின்மையை உருவாக்கும். இதில் அமைதி காத்து இந்த பிரச்சனையை நீர்த்து போக செய்வதற்கான முயற்சிகளை தான் செய்ய வேண்டும் என்பது எனது தாழ்மையான கருத்து. அதே மாதிரி ஈசிஆர் பக்கத்தில் நவீன தமிழ்நாட்டின் சிற்பி கருணாநிதி அவர்களுக்காக ஒரு பன்னாட்டு மையம் அமைக்க போகிறாங்களாம். அதுக்காக நிறைய முன்னெடுப்புகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு முன்னெடுப்பு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அடிக்கல் நாட்டியிருக்கிறாங்க அவருக்காக. நவீன தமிழ்நாட்டின் சிற்பி, ஊழலை எப்படி செய்வது என்கின்ற நவீன தமிழ்நாட்டின் சிற்பியாக விளங்கியவர் திரு கருணாநிதி. ஊழலின் தந்தை என்று அறியப்படுபவர் திரு கருணாநிதி. இது சம்பந்தமாக ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் ஒரு வீடியோவை ஒரு யூடியூபர் வெளியிட்டார். அந்த யூடியூபர் மீது உதயநிதி வழக்கு போட்டார். அந்த வழக்கு எக்ஸ்பர்ட் ஜட்ஜ்மெண்ட் ஆயிடுச்சு. உதயநிதி கோர்ட்டுக்கே போகல, வழக்கை வாதாடவே இல்லை. அந்த யூடியூபருக்கு சாதகமாக ஜட்ஜ்மெண்ட் ஆயிடுச்சு. அப்போ ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் என்பதை உதயநிதியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். உதயநிதி ஏற்றுக்கொண்டார் என்றால் முக ஸ்டாலினும் ஏற்றுக்கொண்டிருப்பார். தலைமையை ஏற்றுக்கொண்டு விட்டால் 1 கோடி தொண்டர்களும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். கருணாநிதி இஸ் எ ஃபாதர் ஆஃப் த கரப்ஷன். அவர் தான் தமிழ்நாட்டினுடைய நவீன சிற்பி. அவினாசிலிங்க செட்டியார்னு ஒருத்தர் இருந்தார் தமிழ்நாட்டில். அவர் தான் கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர். ஐயா காமராஜருக்கு முன்பு சொந்த காசில் ஊரு ஃபுல்லாக பள்ளிக்கூடம் கட்டினார். அவர் நவீன இந்தியாவின் சிற்பி இல்லை. தமிழ்நாட்டின் தொழில் புரட்சியையும் விவசாய புரட்சியையும் கல்வி புரட்சியையும் ஏற்படுத்தி நீர் மேலாண்மையை செப்பனிட்டு பல்வேறு தொழிற்சாலைகளை கொண்டு வந்து சேர்த்த திரு காமராஜர் அவர்கள் நவீன தமிழகத்தின் சிற்பி இல்லை. ஓலைச்சுவடிகளில் மறைந்து அழிந்துவிட வேண்டிய தமிழ் பொக்கிஷங்களை, இலக்கணங்களையும் இலக்கியங்களையும் ஊராக போய் தள்ளாத வயதிலும் ஊராக போய் எடுத்துகிட்டு வந்து அவையெல்லாம் அச்சு ஊடகத்தில் பதிவேற்றம் செய்து புத்தக வடிவில் கொண்டு வந்து தமிழுக்கு தொண்டாற்றிய தமிழ் தாத்தா உவே சாமிநாதையர் தமிழகத்தின் சிற்பி இல்லை. உள்துறை அமைச்சராகவே இருந்து பதவி வகித்து 1 பைசா ஊழல் செய்யாமல் தனது இறுதி நாட்களில் பாயில படுத்து கிடந்தார் ஜிஹெச்சில் கக்கனையா. அவர் நவீன தமிழ்நாட்டின் சிற்பி இல்லை. சர்க்காரியா கமிஷன் என்ற ஒரு ஊழலை விசாரிப்பதற்கு இந்தியாவிலேயே முதன்முறையாக ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டது. கருணாநிதி தலைமையிலான ஆட்சியின் மீது கருணாநிதியை குற்றவாளியாக்கி அந்த கமிஷன் விசாரிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஊழல்வாதி தான் இந்த தமிழ்நாட்டினுடைய நவீன தமிழ்நாட்டின் சிற்பி. சமச்சீர் கல்வி என்ற ஒரு கல்வி திட்டத்தை கொண்டு வந்து கல்வியை நாசப்படுத்தியவர் தான் தமிழ்நாட்டின் நவீன சிற்பி. கூட்டுறவுத்துறை, காவல்துறையை எல்லாம் நாசமாக்கி காவல்துறையை ஏவல் துறையாக மாற்றி நாசம் செய்து உருப்படாமல் அடித்து தமிழகத்தை சட்ட ஒழுங்கை குட்டிச்சோறாக்கியவர் இந்த தமிழ்நாட்டினுடைய நவீன தமிழ்நாட்டின் சிற்பி. காவல்துறை மீது பயம் இருக்கா எவனுக்காச்சு இன்னைக்கு? ஏன்னா கருணாநிதி போட்ட விதை நான் போட்டது. அதோட இளநியே இன்னைக்கு உதயநிதி குடிச்சிட்டு இருக்கார், நாளைக்கு இன்பநிதி குடிப்பார்.
ஊழல் என்கின்ற விதைய கருணாநிதி போட்டார். திமுக காரங்க அதான் சார் சொல்றாங்க, ஏதாவது ஒரு ஊழல் குற்றச்சாட்டாவது நிரூபிக்கப்பட்டிருக்கா? நிரூபிக்கப்பட்டால் தான் ஊழல் குற்றச்சாட்டு இல்லை. நீ அப்பனா நேர்மையா வழக்காடு, வாய்தா கேட்காத, சிபிஐ விசாரணைக்கு தடை கேட்காத, என் கையில் தப்பு இல்லை, நாங்கள் ஊழல் எதுவும் பண்ணலை, நாங்கள் இதுக்கு இந்த விசாரணையை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம். இப்போ அத்வானி அவர்கள் மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வந்தது. ஒரு ஊர்கா வியாபாரியை எவனோ ஒருத்தன் LKA அப்படின்னு எழுதியிருந்தான். என்ன பண்ணார்? இமீடியட்டாக பதவியை ராஜினாமா பண்ணார். இவரே கோர்ட்டில் போய் விட்டு போட்டார். எனது வழக்கை விரைவாக முடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அந்த வழக்கு முடிந்து நான் குற்றவாளி என்று நிரூபிக்கும் வரை நான் எந்த அரசு பதவிகளில் இருக்க மாட்டேன்னு வழக்கை போய் எதிர்கொண்டாரா இல்லையா? அந்த தில்லோட வா. எதுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்குற? டாஸ்மார்க்கில் விசாரிக்க கூடாதுன்னு உயர்நீதிமன்றத்தில் இவங்களே வழக்கு போடுவாங்களாம். இந்த உயர்நீதிமன்றம் விசாரிக்க கூடாது, வேறு மாநில உயர்நீதிமன்றம் விசாரிக்க இவங்களே டிரான்ஸ்ஃபர் கேட்டு உச்ச நீதிமன்றம் போவாங்களாம். நீ தான் ஊழலே செய்யலையே, நீ எதுக்கு இவ்வளோ மெனக்கடுற? ஊழல் செய்யலைங்க, ஈடி தானே, மோடிக்கும் பயப்பட மாட்டேன், ஈடிக்கும் பயப்பட மாட்டேன் தானே, எதுக்கு நீ கோர்ட்டுக்கு போகிற? விசாரணைக்கு தயாருங்க, நாங்கள் ஈடிக்கும் பயப்படல, வேடிக்கும் பயப்படல, என் மடியில் பயம் கனம் இல்லை, மனசில் பயம் இல்லை, ஈடியை கண்டு பயம் இல்லை, மோடியை கண்டு பயம் இல்லை, விசாரணைக்கு நான் தயார். என் தம்பிகள் விக்ரம் ஜூஜு 250 கோடி வாட்சி வச்சிருக்கிறான். அவன் உழைச்சி சம்பாரித்து அவன் சம்பாரித்த காசு அது, அவங்க அப்பா பாட்டம் பூட்டெல்லாம் சம்பாரித்த காசு. அதனால 250 கோடி ரூபாய் விக்ரம் ஜூஜு வாட்சி வாங்கி வச்சுருக்கான். நான் 600 கோடிக்கு என் நண்பன் ஆகாஷ் பாஸ்கரன் படம் எடுக்கிறான். அவங்க அப்பா உழைச்சி கொடுத்த காசு. 600 கோடிக்கு பங்களா கட்டுறான் ரித்தீஷு, அது அவங்க அப்பா சம்பாரிச்சு கொடுத்த காசு. இதையெல்லாம் நீங்கள் ஊழல் பைசா என்று சொல்கிறீர்கள். நான் அனைவரையும் அழைத்து கொண்டு ஈடிக்கு விசாரணைக்கு வருகிறேன், நீங்கள் விசாரித்து முடிவு செய்யுங்கள். ஆம்பளையா இருந்தால் சொல்ல வேண்டியதானே? ஊழலை தான் செய்யலையே, ஒரு வழக்கு நிரூபிக்கப்படலையே, அப்படில வரணும். எதுக்கு கோர்ட்டில் போய் காலில் விழுறீங்க? வழக்கை தாமதப்படுத்துறதுக்கான முயற்சியாக பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. செந்தில் பாலாஜி அதானே செஞ்சாரு. நவீன தமிழ்நாட்டின் சிற்பி கருணாநிதி கட்டுங்களா? நவீன டாஸ்மார்க்கின் சிற்பி கருணாநிதி. எல்லாத்தையும் மாற்றுவாங்க பார்த்துருங்களா சார்? இவங்க உழவர் சந்தை கொண்டு வந்தால், ஜெயலலிதா ஆட்சி வந்தால் உழவர் சந்தையை முடக்கி போட்டுரும். ஜெயலலிதா அம்மா ஒரு திட்டத்தை அம்மா உணவை கொண்டு வந்தால் எலெக்ஷன் ரிசல்ட் வர திமுக அடித்து நொறுக்கிடுவான். ஆனால் ஜெயலலிதா கொண்டு வந்த நேரடி சில்லறை விற்பனை டாஸ்மார்க் என்பதை மட்டும் எந்த மாற்றமும் இல்லாமல் கருணாநிதி தொடர்ந்தார். ஸ்டாலினும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றார். மதுவையே பார்க்காத ஒரு ஜென்ரேஷன் இருந்த காலத்தில் சுற்றி எரியுது, நடுப்பற கற்பூரம் இருந்தால் பற்றிக்கும், அங்கெல்லாம் சாராயம் இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் சாராயம் இல்லாததால் நாங்கள் சாராய கடையை திறக்கிறோம் என்றார். திரு ராஜாஜி அவர்கள் கொடையை பிடிச்சிக்கிட்டு கொட்டு மலையில் போய் டாஸ்மார்க்கை திறந்துடாத, மது விலக்கை கொண்டு வந்து மாற்றிடாத அப்படின்னு போய் கெஞ்சினார். அதையும் மீறி சாராய சாம்ராஜ்யம் இங்கே வித்துட்டு சாராய சாம்ராஜ்யத்தின் நவீன சிற்பியாக விளங்கியவர் திரு கருணாநிதி. சாராயம் இங்கே வருவதற்கு ஆறாக பெருக்கெடுத்து ஓடுவதற்கு காரணத்தை விதைத்தவர் திரு கருணாநிதி. ஸோ சாராய சாம்ராஜ்ய சக்கரவர்த்திகளின் நவீன சிற்பி கலைஞர் கருணாநிதினு சொல்லலாம். ஏன்னா அவங்க ஆட்சி காலத்தில் தான் இங்கே 6 சாராய ஆலைகள், உற்பத்தி ஆலைகளை உருவாக்குவதற்கு லைசன்ஸே கொடுக்கப்பட்டுச்சு. 6 பேருக்கு சாராயம் உற்பத்தி பண்ணுற அந்த சாராய ஆலைகள் ஒன்று தான் SNJ. உதயநிதி ஸ்டாலின் விளம்பர தூதர். அதுக்கு பார்க்குறீங்களா? SNJ டிஷர்ட்லாம் போட்டு வருவார். SNJவுடைய விளம்பர தூதுவர் உதயநிதி ஸ்டாலின். ஸோ சாராய சாம்ராஜ்யத்தின் நவீன சாராய சாம்ராஜ்யத்தின் அவதார புருஷர்கள் மு கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின். அப்படி ஒன்று நவநாகரிக உலகத்தின் டாஸ்மார்க் சாம்ராஜ்யத்தின் இதில் எப்படிலாம் சம்பாதிக்க முடியும்னு ஒரு கண்டுபிடிச்சானுங்களே சார். அதெல்லாம் அதிமுககாரனுக்கு தெரியல. பார்த்தீங்களா? ஏதோ பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினானோ, சம்பாரிச்சானோ, போனானோ, கள்ள சரக்கு ஓட்டானோ, சம்பாரிச்சானோ, அமைச்சர் சம்பாதிச்சானோ, ஏதோ கொள்முதல் எப்போ ஒரு 5% கொடுப்பான்னு கேட்டு வாங்கியிருக்கலாம். கொள்முதல் பண்ணுற கம்பெனிலேருந்து ஒரு 5-10% கமிஷன் வாங்கியிருக்கலாம் அமைச்சர் மட்டத்தில். இப்போ கடைக்காரன் 10 ரூபா வாங்கி சம்பாரித்தான், கள்ள சரக்கு ஓட்டி பார்காரன் சம்பாரித்தான், ஏதோ நடந்துச்சு. ஆனால் இதையெல்லாம் சயின்டிஃபிக்காக முடிவு பண்ணி இதெல்லாம் ஒருமுகப்படுத்தி எல்லாத்தையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து 10 ரூபாயிலையும் எங்களுக்கு 5 ரூபா வேணும், கொள்முதல்லையும் எங்களுக்கு கமிஷன் வேணும், சில்லறை விற்பனையிலையும் எங்களுக்கு கமிஷன் வேணும், பாட்டில் விற்கிறதுல எங்களுக்கு கமிஷன் வேணும், டிரான்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்கில் எங்களுக்கு கமிஷன் வேணும் அப்படின்னு ஊழல் சாம்ராஜ்யத்தின் நவநாகரிக தமிழ்நாட்டை உருவாக்கிய சிற்பிகள் திமுகவினர். அதற்கு உறுதுணையாக இருந்து, ஊன்றுகோலாக இருந்து, ஆக்கசக்தியாக இருந்து, ஊக்கசக்தியாக இருந்த நவீன சிற்பி திரு கருணாநிதி.
அவர் வழியில் வந்து அவர்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டதான், நெல்லு மூட்டைலாம் எங்கே போயிடுச்சு, கரையாணி மூட்டை எங்கே போயிடுச்சு, கரையான் தின்னுடுச்சு, எறும்பு தின்னுடுச்சு, சாக்கு எங்கயா, கரையான் தின்னுடுச்சு. 500 கோடி ரூபா ஒதுக்குனீங்க கூவத்தை சுத்தம் செய்வதற்கு, அது கூவத்தை சுத்தம் செய்தீர்களா, நாளைக்கு பதில் சொல்கிறேன்ட்டார். மறுநாள் போய் கேட்டதுக்கு கூவத்தில் முதலைகள் இருக்கின்ற காரணத்தினால் திட்டம் கைவிடப்பட்டது. காங்கிரஸ்காரன் ஏஞ்சி கேட்குறான், எப்போ அதுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி, இந்த நிதியை செலவழித்து தான் கூவத்தில் முதலை இருக்கிறதே நாங்கள் கண்டுபிடித்தோம். அவருடைய வாரிசுகள் தானே. அதுலேருந்து இவருடைய நவீனம் இருக்கிற கருணாநிதியோட நவீனம் ஒன்று இருக்குல்ல, நவீன தமிழ்நாடை உருவாக்குறது, நவீன ஊழல் சாம்ராஜ்யத்தை படைப்பது எப்படின்னு தனது வாரிசுகளுக்கு கற்றுக் கொடுத்து சென்றிருக்கிறார் கருணாநிதி. அதனால தான் ஒவ்வொரு துறையும் பாருங்கள், இபியில் டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கணும், 30 கம்பெனிகளை தேர்வு செய்து 30 கம்பெனிகளுக்கு இவனே இந்த விலைக்கு போடுறான்னு சொல்லி அதே விலைக்கு 30 கம்பெனியை போட வைக்க வேண்டியது. இதில் 30 கம்பெனியில் அடக்கம் இல்லாத ஆட்கள் இருப்பான, நம்மளை போல அல்ல கைக்கு அது எதிர்கட்சியில் கற்றுக்கிட்டு இருக்கு. அந்த கான்ட்ராக்டர்கள் என்ன பண்ணிட்டான், அவன் ஒரு விலையை போட்டான், இது அதிகமாக இருக்குன்னு தள்ளிட்டு இந்த 30 கம்பெனிகளும் ஒரே விலையை கேட்டிருப்பதால் இவர்களுக்கு நான் பிரித்து கொடுக்கிறேன் அப்படின்னு அதில் ஒரு 350 கோடி ரூபா ஆட்டையை போட்டானுங்க. திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு 8-9 கல்குவாரிகள், அந்த கல்குவாரிகள்லாம் வந்து இப்போ பர்மிஷன் கொடுத்த அளவுக்கு மீறி நோண்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த கல்குவாரிகளை இழுத்து மூடிட்டு அதுக்கு ஒரு பெனால்ட்டி போடுறாங்க. நீ வந்து 100 மீட்டர் எடுக்கணும், நீ 200 மீட்டர் எடுத்துட்ட, அதனால உனக்கு பெனால்ட்டி வந்து உனக்கு ஒரு 50 கோடி, உனக்கு ஒரு 15 கோடி அப்படின்னு அவார்ட் போட்டாங்க. திரும்ப அவனுடைய போர்டு கூடி, ஊழல் சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்திகள் கூடி, இது 50 கோடி இவருக்கு வேண்டாம், 25 கோடி கொடுக்கட்டும், அதை இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டுட்டும். பெனால்ட்டியை இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கின ஒரே கரகாட்ட கோஷ்டி இந்த திராவிட மாடல் கரகாச கோஷ்டி தான். இப்படி ஊழலை வந்து நவீனமயப்படுத்திய சிற்பி திரு மு.க. ஸ்டாலினும் திரு உதயநிதி ஸ்டாலினும், அதற்கு வித்திட்டவர் கருணாநிதி. இப்படி வேணால் போட்டுக்கோங்க பட்டம். தமிழ்நாட்டை உருவாக்கிய தமிழ்நாட்டின் நவீன சிற்பி கிருப்பி நீங்கள் வந்துடாதீங்க. நீங்கள் பண்ணதெல்லாம் அநியாயம், அட்டூழியம், அராஜகம். இதில் வந்து ஒரு உலகத்துக்கே அப்பாவான் தமிழ்நாட்டுக்கு. அரக்கோணம் பொண்ணுக்கு யார் அப்பா? அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. திமுக ஆட்சியின் சாதனை, திமுக ஆட்சியின் காவல்துறையின் சாதனை, இதற்கு நான் பெருமிதம் கொள்கிறேன் என்றார் முதலமைச்சர். அரக்கோணம் பொண்ணுக்கு யாரா பெருமிதம் கொள்வது? கேஸு போட்டு அரெஸ்ட் பண்ண 2ஆம் நாள் ஜாமீனில் வந்துட்டான். உன் காவல்துறை வேடிக்கை பார்க்குது, 20 பொண்ணுங்களை கெடுத்து குட்டிச்சோர் பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்கான். எல்லாம் நாடக கல்யாணத்தை பண்ணி திமுக காரனுக்கு சப்ளை பண்ணியிருக்கான். அந்த பிள்ளைங்களெல்லாம், அந்த பிள்ளைங்க வந்து வெளியில் பேட்டி கொடுக்குது. 2 பொண்ணுங்க சேர்ந்து பேட்டி கொடுத்துச்சு, வீடு பூந்து அடித்து நாசம் பண்ணி ஒரு புள்ள ஓடி தலைமறைவாகி போச்சு. இன்னொரு பொண்ணு நான் வெளியே வரமாட்டேன்னு நடிச்சு. அந்த பிள்ளைங்களாம் அப்பன் யார்? ஸ்டாலின் அப்பன் இல்லையா? ரித்தீஷுக்கும் ஆகாஷ் பாஸ்கரனுக்கும் விக்ரம் ஜூஜுக்கும் மட்டும்தான் ஸ்டாலின் அப்பனா? என்னை அப்பான்னு இழப்பதெல்லாம் பெருமை கொள்றாருல, இவங்களுக்கெல்லாம் யார் அப்பன்? அமைச்சகரில் பாதிக்கப்பட்ட பச்சிலம் குழந்தைகளுக்கு அப்பனா இல்லையா நீ? இதே ஞானசேகரன் அழைச்சிக்கிட்டு முதல் நாள் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க, உங்கள் கட்சிக்காரன் போய் மீட்டுட்டு வந்தானே, அந்த யார் அந்த சார்னு கேட்குறோம்ல, அதுக்கு பதில் இருக்கா? மூடி மறைச்சிட்டிங்கல்ல. இது சிபிஐ விசாரிச்சா எல்லாம் யார் அந்த சார் பட்ட வந்திருக்கும்ல. உன் அமைச்சர் போய் பிரியாணி சாப்பிட்டார்ல, உன் துணை மேயர் போய் பிரியாணி சாப்பிட்டார்ல, அவன் ஹிஸ்ட்ரி சீட்டர் தானே. இப்போ அவன் மேலே வழக்கு வந்து கொள்ளை வழிபறிலாம் இருக்குல்ல, 20 கேஸ் பாக்கி இருக்குல்ல. இப்போ கேஸில் குற்றவாளிகள் தண்டனை அறிவிச்சிச்சல, அவன் வீட்டில் போய் இவன் சாப்பிட்டானுங்களே 2 பேரும், இவனுக்கு மேலே என்ன நடவடிக்கை எடுத்த நீனு? நவீன தமிழ்நாட்டின் சிற்பியான், தமிழ்நாட்டை நாசமாக்கிய சிற்பி அப்படின்னு வேணா கருணாநிதிக்கு பட்டம் கொடுக்கலாம். எல்லா துறையிலும் ஊழலை ஏற்படுத்தி, எல்லா துறையும் நாசமாக்கி, ஒவ்வொரு துறையும் புதைக்குழியில் போட்டு புதைத்து 90 மார்க் எடுத்துட்டு இருந்த ஒரு மாணவனை 60 மார்க் எடுக்கிறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கி, நான் தான் முதல்ல இருக்கேன்னு சொல்லிட்டு அலையிறானுங்க. இதற்கெல்லாம் மூல காரணம் கருணாநிதி. அவர் தான் நவீன தமிழ்நாட்டின் சிற்பியான். ஏன்னா இதெல்லாம் சொல்றதுக்கு வெக்கப்படும். உங்களுக்கு கூச்சமா இருக்காது? கூச்சமா இருக்கணும்ல சார். என்னத்தை செஞ்சிட்டார் நவீன சிற்பி? என்னதான் பண்ணிட்டாரு? இவர் வந்து பூம்புகாரை வந்து வடிவமைச்சார். இவர் தான் இந்திரன் வந்து உட்காந்துருப்பார். கருணாநிதி தான் இந்திரன். அங்கே போய் மேடையில் போட்டு உட்காந்துருப்பார். மாநாட மயிலாட நிகழ்ச்சி பார்ப்பார். சினிமாக்காரனை விட்டு பாராட்டு விழா நடத்துவார். இதுதான் நீங்கள் செஞ்ச நவீனம். வேற என்னத்த நவீனத்தை பண்ணீங்க? தொல்காப்பியத்துக்கு உரை எழுதுறார். அதில் எவ்வளோ தப்பு இருக்கும் சோசார் வந்து 2 பக்கம் எழுதிவிட்டார். அவ்வளோ தப்புன்னு தவறுமா அந்த தொல்காப்பிய உரை எழுதி வச்சிருந்தார். அவர் தமிழ் காவலர், முத்தமிழ் காவலர்லாம் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் தப்பாக எழுதியிருக்காருன்னு சோசார் ஆதாரபூர்வமாக எழுதிட்டார். இந்த டாஸ்மாகில் என்ன முடிவு வரும்னு நினைக்கிறீங்க சார்? டாஸ்மாகில் இன்ட்ரீமா ஸ்டே கொடுத்துருக்குறாங்க. இன்ட்ரீமா ஸ்டே கொடுத்துருக்கிறது டாஸ்மாக் நிறுவனத்திலும் டாஸ்மாக் நிறுவனத்தின் ஊழியர்களையும் விசாரிக்கக்கூடாதுங்கிறது தான் ஸ்டே.
ஆகாஷ் பாஸ்கரனையோ ரித்தீஷையோ விக்ரம் ஜூஜியோ விசாரிக்க தடை இல்லை. அதான் அந்த அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய சாதனையா, அதாவது ஸ்டே கொடுத்ததே சம்மட்டேடி நம்ம மற்றவர்களுக்கு. அல்லக்கை ஆர்எஸ் பாரதி சொல்லியிருக்காரு. அமலாக்கத்துறைக்கு கொடுத்த சம்மட்டேடி ஜூலை மாதம் அந்த ஸ்டே வெக்கெட் ஆகிப்படும். அப்போ ஆர்எஸ் பாரதியோட மண்டையில் ஓங்கி ஒரு சம்மட்டியால் அடிக்கணும். இதாண்டா சம்மட்டேடி. இது விசாரணை தீவிரமடையும். ஆகஸ்ட்டுக்குள்ளே முக்கிய தலைகள் ஜெயிலுக்கு போவாங்க. இல்லாட்டி இவங்களும் தனி பிள்ளைகிட்ட பிடிச்சி ஊரை விட்டு ஓடிடுவாங்க. இது வரைக்கும் இடி யாரையெல்லாம் ஜெயிலுக்கு அமைச்சிருக்காங்கன்னு கேட்குறாங்க சார். சார், இடி விசாரணை அமைப்பது போலீஸ் இல்லை. நீங்கள் விசாரணைக்கு ஒத்துழைச்சா உங்களை கைது செய்ய மாட்டாங்க. விசாரணைக்கு ஒத்துழைச்ச பொன்முடி வெளிநாட்டு கரன்சியவே வச்சுருந்தார், லட்சக்கணக்கான ரூபாய் பெருமானம் உள்ள கரன்சி. அது ஃபெரா சட்டத்தின் கீழ் குற்றம். ஆனால் விசாரணைக்கு கூப்பிட்டாங்க, விசாரணைக்கு போனார், பதில் சொன்னார், அனுப்பி வச்சுட்டாங்க. பொன்முடி போயிட்டு வந்தார்ல, அனுப்பி வச்சுட்டாங்கல்ல, அரெஸ்ட் பண்ணல. இவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டு முக்கி மூத்திரம் செஞ்சார். இவரை பிடிச்சி ஜெயிலில் வச்சாங்க. செந்தில் பாலாஜி. இடி காவல்துறை அல்ல கைது செய்வதற்கு. என் விசாரணைக்கு நீ ஒத்துழைக்கவில்லை என்றால் உன்னை கைது செய்வோம். ஒரு வருஷம் மணிஷ் சிசோடியா ஜெயிலில் இருந்தார், அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிலில் இருந்தார். அதே போல் இங்கேயும் நடக்கும். எங்களுக்கு தேவை அதுதான். வழக்கு நடக்கும். வழக்கு நடந்ததுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட்டை கோர்ட்டு சொல்லும். ஓகே, நீங்கள் நம்புறீங்க? ஈடி ஜட்ஜ்மெண்ட் சொல்லாது. அதில் அவங்க ஈடி ஜட்ஜ்மெண்ட் சொல்லாது. ஈடி அரெஸ்ட் பண்ண வேண்டிய நேரத்தில் அரெஸ்ட் பண்ணும். அதான உண்மை. அதான விசாரணை அமைப்புகளுடையது. ஈடி காவல்துறைக்குள்ள அதிகாரம் இருந்தால் நேரம் ஆகாஷ் பாஸ்கர்லாம் தப்பிச்சு ஓடி இருக்க முடியாது, பிடிச்சி அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களும் அரெஸ்ட் பண்ணுவாங்க, அரெஸ்ட் பண்ணி கொண்டு வைப்பாங்க. ஏன்னா தயவு செஞ்சு திரு எடப்பாடி அவர்களுக்கு எனது அன்பான வேண்டுகோள், நிச்சயமாக நமது கூட்டணி வெற்றி பெறும். வெற்றி பெற்று நீங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் இந்த 2021 2026 வரை எந்தெந்த திட்டங்களுக்கும் பில்டிங்குகளுக்கும் கருணாநிதி பெயரை வைத்திருக்கிறார்களோ அத்தனை பெயரையும் மாற்றி வ.உ. சிதம்பரனார், கொடிக்காத்த குமரன், இது போன்ற சுதந்திர போராட்ட தியாகிகளின் பெயரையும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் போன்றவர்களின் பெயர்களையும் அவற்றுக்கு சூட்ட வேண்டும். அதற்கு உங்கள் தேர்தல் அறிக்கையிலே அதை சொல்லுங்கள். இன்னும் 10% ஓட்டு உங்களுக்கு ஜாஸ்தியாகும். ரொம்ப விரிவாக பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கோம். ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். கருப்போடு அணிஞ்சிட்டு காலபைரவர் வழிபாடு, அதை தொடர்ந்து அவங்க செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபட்டு. அந்த பேர் பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அந்த பேர் ஒரு பவர்லெஸ்ஸாக இருந்தால் இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க. பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல். இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும். இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.